Hi friends, welcome to our channel. நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பிப்ஸ்டா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்து இந்த பிப் கால்குலேஷன்ன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டதுனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கரன்சி பேருக்கு வந்துட்டு ஓகே, கரன்சி பேர்லேயும் வந்துட்டு இந்த யூஎஸ்டி ஜேபிஒய் அப்படின்னு வரக்கூடிய ஜப்பனீஸ் கரன்சிக்கும் மேஜர் கரன்சி வரக்கூடிய யூரோ யூஎஸ்டி அப்படி வரக்குள்ள வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். கோல்டு, அதாவது கொமோடிட்டிக்குள்ள வரக்கூடிய கோல்டு இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் வந்து காமிக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கிட்ட கேட்டது கோல்டுக்கு தான் கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த 3 கரன்சி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து மற்ற கரன்சிக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் யூஸ் பண்ண இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங் வியூ. ஸோ அந்த ட்ரேடிங் வியூவில் வந்து பிப் கால்குலேஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டூல் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த ஒரு பிப்ஸுக்கு இவ்வளோ தான் கோஸ்ட் ஆகும். ஸோ டாலர் படி, அதாவது டாலரில் அந்த கால்குலேஷன் வந்து எப்படி வரும் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம பிப்ஸ் தான் என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.0873 அங்கால வந்து 2 ஒன்று இது இல்லையா, அந்த லாஸ்ட்டாக வரக்கூடிய அந்த 2 வந்து விட்டுருங்க. இப்போ 1.0873 என்றது 74 மாறிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பிப்ஸ். ஓகே, ஸோ நீ அங்கே இருக்கிற டிஜிட்ஸை சேர்த்து பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு சில புரோக்கரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிஜிட் வந்து இருக்காது. ஸோ அதனால தான் அதை விட்டுருங்கன்னு சொன்னேன். நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ 32 சொன்னால் அந்த கடைசியில் வரக்கூடிய இது வந்து 42 மாறும்போது தான் என்ன நடக்கும், ஒரு பிப்ஸ் வந்து வரும். அதாவது ஒரு பிப்ஸுக்கு வந்துட்டு அங்கே வர ஒரு டிஜிட் வந்து மாறணும், 4வது இருக்கிற டிஜிட் வந்து மாறணும். இதில் அதாவது யூரோ யூஎஸ்டி மை கரன்சியில் ஓகே, ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி அப்படி அந்த கரன்சிகளை வந்துட்டு அது வந்து அப்படி வரும். ஜேபிஒய் கரன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 145 தசம் வருது இல்லையா, அந்த பாயிண்ட் வருது இல்லையா, பாயிண்ட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய அங்கால் இருக்கிற அந்த 39 இருக்கிறது தான் வந்து சொன்னா பிப்ஸுக்குரிய வெலு. அதுல அந்த 39 இருக்கிறது 40 மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பிப்ஸ். ஓகே, ஆனா கோல்டு எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு ஜேபிஒய்க்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் இதுக்கும் வந்திருக்குது. 34 காமிக்குது. ஓகே, 34 காமிக்குது. 34 காமிக்கிறது 44 மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஒரு பிப்ஸ் வந்து என்ன செஞ்சிடும், விழுந்துடும். ஓகே, கோல்டுக்கு அப்படித்தான், யூரோ யூஎஸ்டிக்கு அப்படித்தான். இப்போ நம்ம யூரோ யூஎஸ்டிக்குரிய இதை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த அறிக்கை அந்த மெஷர் டூல். ஓகே, நம்ம இந்த மெஷர் டூல் வந்து எடுப்போம். எடுத்துட்டு இப்போ நான் வச்சிருக்கிற அந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா 1.0872 வச்சிருக்கிறாங்கள. நம்ம இப்படியே மேலே கொண்டு போனோம்னு சொன்னா இப்போ நமக்கு வந்து காமிக்கிறது வந்து 3 பிப்ஸ் காமிக்குது இல்லையா, அதாவது 1.0875 வச்சிருக்கணும். ஸோ 3 பிப்ஸ். ஸோ இதுதான் பிப்ஸ். ஓகே, இந்த காமிக்கிறது தான் வந்து பிப்ஸ் நமக்கு. ஓகே, யூஎஸ்டி ஜேபிஒய்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வச்சுக்கிறது வந்துட்டு ஒரு 145 37 வச்சிருக்கிறேன். அப்போ 38 ஆகும்போது வந்து என்ன நடக்குது, ஓகே ஒரு பிப்ஸ் வருது. நம்ம 39 ஆகும்போது வந்து 2 பிப்ஸ் வருது. ஓகே, கோல்டை பார்ப்போம். கோல்டில் நான் வச்சிருக்கிறது வந்து 20 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ 30க்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பாயிண்ட்ஸ் காட்டுது. சரியா, இது வந்து 10 பிப்ஸ் கிடையாது, 10 பாயிண்ட், ஒரு பிப்ஸ். கோல்டுக்கு இப்படி தான் வரும் கால்குலேஷன். ஸோ கோல்டில் ட்ரேட் பண்ணும்போது வந்து இதை கண்டிப்பாக வந்து பாருங்க. ஓகே, நீங்கள் 0.01 யூஸ் பண்ணாலே வந்துட்டு என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த 89 90 மாறிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும், ஒரு டாலர் வந்து என்ன செய்யும், ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ப்ராஃபிட் சைட் வந்தால் லொஸ் சைட்டுக்கு போனிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு $1 வந்து என்ன செய்யும், லொஸில் வந்து காமிக்கும். ஓகே, இப்போ இந்த பிப்ஸுக்கு வந்து டாலரில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ நீங்கள் வந்து 0.01 அப்படின்னு சொல்கிற ஒரு லோட் சைஸ். ஓகே, இது வந்து லோட் சைஸ். லோட் சைஸ் வந்து இப்படி யூஸ் பண்ணீங்களாக இருந்தால் 0.10, அடுத்தது 1.00. ஓகே, இப்படி யூஸ் பண்ணுறீங்களாக இருந்தால் இதை வந்து நீங்கள் டாலரில் என்ன பண்ண போறீங்க அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இதை வந்து காப்பி பண்ணிட்டு இப்போ இந்த 0.1 சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா 0.10 cents. ஓகே, அதே மாதிரி இது வந்துட்டு $1. ஓகே, இது வந்துட்டு $10. இதுதான் வந்து அந்த கால்குலேஷன்.
0.01 என்ன பண்ணுறீங்க, 10 சென்ட்ஸை வந்து என்ன செய்றீங்க, வாங்கி விற்கிறீங்க. அதே மாதிரி 0.10ன்னு சொன்னால் $1 வாங்கி விற்கிறீங்க. அதே மாதிரி 1.00ன்னு சொன்னால் $10 என்ன செய்றீங்க, வாங்கி விற்கிறீங்க. யூரோ யூஎஸ்டியில் நீங்கள் 0.1 வாங்கினீங்களா இருந்தால், எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 0.1 வாங்கினீங்களா இருந்தால், இப்போ மார்க்கெட் நிற்கிறது வந்து ஒரு 34 வச்சுக்கோங்க. ஓகே, 1.0874ண்டா அது வந்துட்டு எப்போ வந்துட்டு அந்த 74 இருக்கிறது வந்து 75 மாறுமோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்கும், $1 வந்து என்ன செஞ்சிடும், ப்ராஃபிட் கிடைச்சிடும். அதே மாதிரி நீங்கள் 1.00 போட்டீங்கன்னா உங்களுக்கு $10 செய்யும் எடுத்து வந்துட்டு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதே இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, மார்க்கெட் உங்களோட ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்ட், அதாவது உங்களோட ட்ரேடுக்கு எகெயின்ஸ்டாக வந்து போனிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதே அமௌண்ட் வந்து என்ன செய்யும், மைனஸில் வரும்ன்றது என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. இது யூரோ யூஎஸ்டிக்கு. ஓகே, கோல்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், கோல்டுக்கு பாருங்கள், நம்ம 20 வைப்போம். 20 வச்சுட்டு நம்ம ஒரு 50 வரை கொண்டு போன மாதிரி இருந்தால் நமக்கு 3 பிப்ஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. நீங்கள் இதில் வந்துட்டு 1 அதாவது 1.00 லொட்டை யூஸ் பண்ணினீங்களாக இருந்தால், ஓகே, இங்கேருந்து யூஸ் பண்ணினீங்களாக இருந்தால் எத்தனை $1 வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும், இந்த ப்ராஃபிட் ஆனால் மைனஸ் ஆகினாலும் எத்தனை $1 வரும், இந்த சின்ன ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து என்ன நடந்துடும், உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் வரும். இந்த யூரோ யூஎஸ்டிக்கும் கோல்டுக்கும் வந்து என்னன்னு சொன்னால் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் வந்து காமிக்கும். சரியா, பிப்ஸுக்குரிய மாதிரி தானே வரும். ஸோ கொஞ்சம் கேர் பண்ணிங்க கோல்டில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் கேட்டதே வந்து கோல்டுக்குரிய பிப் கால்குலேஷன் தான் கேட்டீங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோக்கு கீழே நம்மளோட டெலிகிராமில் நம்மளுடைய பேர்சனல் அட்மினில் வந்துட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் அந்த யூசர் நேமை டைப் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான டவுட்ஸை வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.